அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் இந்த சிறப்பான மாதத்தின் பாதியை முடித்து கொண்டு அடுத்த பாதியை ஆரம்பித்திருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சென்ற பாதியில் செய்த அமல்களை முழுமையாக எங்களிடத்தில் ஏற்றுக்கொள்வானாக. யாரெல்லாம் அதிலே குறைபாடு செய்தார்களோ அவர்களுக்கு இன்னும் அல்லாஹு தஆலா வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். மீதி உள்ளதை அவர்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். யாரெல்லாம் சென்ற 15 நாட்களில் சிறந்த அமல்கள் செய்தார்களோ அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். அந்த அமல்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா முழுமையாக ஏற்று இருக்கக்கூடிய நாட்களையும் சிறப்பான முறையில் நல்ல அமல்கள் புரிந்து அந்த அமல்களையும் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்றுக்கொள்வானாக. அன்புள்ளவர்களே, நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்கள், அதிலும் குறிப்பாக கடைசி 10 நாட்கள் இருக்கிறதே, அது மிகவும் சிறப்புக்குரிய நாட்கள் சென்ற நாட்களை விட. இந்த நாட்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் அமல் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி 10 நாட்களில் அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் பற்றி சஹீஹ் முஸ்லிமிலே வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நாட்களில் அவர்கள் எவ்வளவுக்கு முயற்சி செய்வார்கள் அமல் செய்வதில் என்றால், இதற்கு முதலில் செய்யாத அளவுக்கு முயற்சிகளை மேற்கொள்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான் மா லா எஜ்தஹிது ஃபி கைரிஹா. இந்த 10 நாட்களிலும் செய்யாத அளவுக்கு, மற்ற நாட்களில் செய்யாத அளவுக்கு, இதுக்கு முந்தைய 20 நாட்களிலும் செய்யாத அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்களில் அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னும் ஒரு ரிவாயத், இந்த கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவெல்லாம் விழித்திருப்பார்கள். தன்னுடைய குடும்பத்தாரையும் அமல் செய்வதற்காக தூக்கத்திலிருந்து எழுப்பி விடுவார்கள். தன்னுடைய சாரத்தை இறுக கட்டி கொள்வார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத்திலே வஷத்த மிஸ்ரா, அதாவது அமல் செய்வதில் மிக முயற்சி எடுப்பார்கள், தன்னுடைய சாரத்தை இறுக கட்டி கொள்வார்கள் என்கிற அந்த ஜத்த என்று சொல்லக்கூடிய ஒரு வாசகம் வந்திருக்கிறது. அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களிலும் எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்தது போல, அவர்களை முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்வது போல, இந்த விஷயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மறுமையை எதிர்பார்க்கக்கூடிய, மறுமைக்காக வாழக்கூடிய ஒரு முஸ்லீம் இந்த 10 நாட்களை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்? அந்த 10 நாட்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது போல நாமும் செய்வதற்காக. அன்புள்ளவர்களே, நம்முடைய மரணம் நம்மை விரட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது. எப்போது நம்மை மரணம் வந்து நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை விட்டும் துண்டித்து விடும் என்று யாருக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு முஸ்லீம், இந்த வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு முஸ்லீம் என்ன செய்ய வேண்டும்? அவர் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய இன்பத்தை துண்டிக்கக்கூடிய, இந்த உலக வாழ்க்கையை விட்டு நம்மை துண்டிக்கக்கூடிய அந்த மரணம் வந்துவிட்டால் எங்களால் எந்த ஒரு அமலும் செய்ய முடியாது. எங்களால் ஒரு சுப்ஹானல்லாஹ் கூட சொல்ல முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட இந்த சிறப்பான நாட்களை இன்ஷா அல்லாஹ் அடைய இருக்கிறோம். ஒவ்வொருவரும் அந்த 10 நாட்களில் முழுக்க இபாதத்துகளில் ஈடுபடுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி 10 நாட்களிலே இஅ்திகாஃப் இருப்பார்கள். ஏன்? அந்த சிறப்பான நாட்களை சரியான முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆக என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த 10 நாட்களில் அத்தியாவசிய தேவை இல்லை என்றால் நீங்கள் வெளியில் செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். பொருள் வாங்குவதற்காக, துணி வாங்குவதற்காக, வேறு தேவைகளுக்காக அத்தியாவசிய தேவைகள் இல்லை என்றால் அதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சிறப்பான இரவுகளை நாம் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். இது என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோளும் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நல்ல கருத்துமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவசிய தேவையில்லை என்றால் இந்த நாட்களை, குறிப்பாக இந்த இரவுகளை
வெளியில் செல்வதை தவிர்த்து கொண்டு உங்களுடைய பெண்கள் வீடுகளிலும் ஆண்கள் பள்ளிகளிலும் முடிந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் இரவை கழித்து நல்ல வணக்கங்கள் புரிய ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.